வணக்கம். கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இது ரெண்டும் எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறதா இன்றைய டாபிக். கன்னி ராசிக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு. குரு பெயர்ச்சியும் நல்லா இருக்கு. 9லேருந்து 10 சுமார்பாங்களே. 10ல் குரு வந்தால் பதவி போயிடுமாங்க. நீங்கள் நல்லா இருக்குன்றீங்களே அப்படின்னு அங்கே யாரோ கேட்குறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே கால் உழுது. என்ன சார் 10ல் குரு பதவியை பறிக்குன்றாங்க, நீங்கள் 10ல் குரு நல்லா இருக்குன்றீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? காரணம் சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன். 2ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும், 6ஆம் இடத்தை பார்க்கும். 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடம் என்பது பொதுவாக குருவிற்கு சொல்லப்படுகின்ற ஒரு வசனம். 10ல் குரு பதவியை பறிப்பான் என்று. ஆனால் உபயராசிகளான மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய 4 ராசிகளுக்கும் அது பொருந்தாது. மீன ராசிக்கு 10ல் குரு வந்தாலும் பதவி பறிபோகாது. மிதுனத்திற்கு வந்தால் பதவி வலுப்பெறும். ஏன்னா 10ஆம் இடம் குருவோட சொந்த வீடு. அதே போல் கன்னி ராசிக்கு வரும்பொழுது 10ஆம் இடம் என்னும் புதன் இல்லத்திற்கு அது வருகிறது. புதனின் வீட்டிலே குரு இருந்தால் தீமை செய்யாது. தனுசு ராசிக்கும் 10ஆம் இடத்தில் குரு தீமை செய்யாது. ஏன்னா 10ஆம் இடம் புதனின் வீடு. கன்னிக்கும் தனுசுக்கும் 10ஆம் இடம் புதனின் வீடு. அதனால் 10ஆம் இடத்திற்கு குரு வரும்போது பதவி பறிபோகாது, பதவி கிடைக்கும். நேர்மாறாக இருக்கும். பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள், ஆனால் பதவி கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது பொதுவாக கிரக சஞ்சாரங்களிலே நல்ல இடமாக சொல்லப்படுகிறது. கிரகங்கள் எங்கெங்கு சஞ்சரித்தால் நன்மை செய்யும் என்று பார்க்கும் பொழுது 10, 11 ஆகிய இடங்களைத்தான் முதலில் எடுத்துக்கொள்வார்கள். முதலில் 11, அப்புறம் 10, அதுக்கப்புறம் தான் மற்ற வீடுகளுக்கெல்லாம் பலன் சொல்வார்கள். இந்த 10ஆம் இடத்திற்கு குரு இடையிலே 2 மாத காலத்திற்கு அதிசார கதியிலே 11ஆம் இடமான கடகத்திற்கு அங்கே உச்சமடைந்து விட்டு மீண்டும் 10ஆம் இடம் செல்கிறது. 10லேருந்து நடுவில் 11க்கு வந்துட்டு மறுபடியும் 10க்கு போகுது. 10ஆம் இடம் 11ஆம் இடம் 2 சேர்த்து தான் ஒரு வருஷம். அதிசார கதி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் கடகராசியில் உச்சமாயிட்டு மறுபடியும் திரும்பி போகிறார் குரு பகவான் மிதுனத்திற்கு. அது ரொம்ப நல்ல நேரம். திருமண தடை விலகும். முதல் பலன் என்னென்னா, கல்யாணம் ஆகாத கன்னி ராசிக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். இப்போ ஏன்னா கேது ராசியிலேருந்து 12க்கு போயிடுது, அதுவும் நல்லது. மறைவு ஸ்தானத்திற்கு செல்வதும் நல்லது. ராசியிலே இருந்த கேது அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சின்னதாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். சில பேர் எங்கே போனாலும் கூட ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. என்னது அந்த பையிலன்னு? அது என்னுடைய மாத்திரை பை அப்படிம்பாங்க. அவ்வளோ மாத்திரை இருக்கும். வேலைக்கு அதில் எழுதி வச்சுருப்பாங்க, சாமு சாப்பி அப்படின்னு. சாப்பிடுவதற்கு முன், சாப்பிட்ட பின். அதில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இப்படி கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கும். அதில் டேட்டு காலை உணவுக்கு முன், காலை உணவுக்கு பின், மதிய உணவுக்கு முன், மதிய உணவுக்கு பின், இரவு உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு பின்பு, இப்படிலாம் போட்டு 6 பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. 3 வேளையும் சாமு சாப்பி, சாப்பிடுவதற்கு முன், சாப்பிட்ட பின். இந்த சாமு சாப்பியெல்லாம் போட்டு அதை ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற மாத்திரையெல்லாம் போட்டு அதை வச்சு இப்படி பல்லாங்குழி விளையாடுற மாதிரி இப்படி ஒன்று போடுவாங்க. டப்பாவை மூடிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பிராரத்த கர்மா எல்லாம் பண்ண பாவம். இதெல்லாம் நீங்கள் அந்த மாத்திரையிலே பாருங்கள். அலோபதியில் இருக்கிற இங்கிலீஷ் மாத்திரையோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என் பாவம், என் பாவம்னு வரும். என் பாவம் அது இங்கிலீஷில் என்ன? என் பாவம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? மை சின். சின்னுன்னா பாவம். மை என்னுடைய பாவம், மை சின். மாத்திரை பேரெல்லாம் பாருங்க. டெராமைசின், டெட்ராமைசின், தட்ராமைசின், கிட்ராமைசின், உட்ராமைசின், எல்லாம் மைசின் 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 மைசின். என் பாவம், நான் பண்ண பாவம். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. எவ்வளோ மாத்திரை அதிகமாக ஒரு மனுஷன் சாப்பிட்றான், அதிகமாக பாவம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதனால தான் மைசின்னு பேர் வச்சுட்டாங்க. இல்லை, நமக்கு அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளைக்காரனுடைய பேர் மைசின். அப்படின்னா என்னுடைய பாவம், பண்ண பாவம். மாத்திரை பாரு, கலராக மாத்திரை. டெய்லி எங்கே போனாலும், கல்யாண வீட்டில் சாப்பிட போனால் கூட இனி கையில் சுமந்துட்டு போகணும். இந்த ஆரோக்கியத்தில் இருக்கிற கேடு எல்லாத்தையும் இந்த பயிற்சியில் நீங்கள் டோட்டலாக சரி பண்ணி அதையெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்கள் உடலில் ஆரோக்கியம் நன்றாக மாறிவிடும். யூ வில் பிகம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். 6ல் போய் ராகு உட்காந்து நாஸ்தி பண்ணும். வியாதியை அழிச்சிடும், கடனை அழிச்சிருங்க. இது ரெண்டும் கிடையாதுங்க உங்களுக்கு. இனிமேல் வியாதியும் கிடையாது, கடனும் கிடையாது. ஜாலியாக இருங்க. ஊரெலாம் சுற்றி பார்க்கலாம்.
எனவே கன்னி ராசிக்கு இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, சந்தோஷமாக கொண்டாடுங்க. நல்ல நேரம் என்பது இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கு என்று சொல்லலாம். இதற்கு முன்பு நீங்கள் செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கும். பல வருடங்களாக உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது கிடைத்துவிடும். யூ வில் கெட் ப்ரமோஷன், வெரி குட் ப்ரமோஷன், பெரிய ப்ரமோஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். உங்களுடைய பே ஸ்கேல் மாறும், 4-5லேருந்து 6-7க்கு மாறுவீங்க. டிஏ அதிகமாக கிடைக்கும், டிஏ அதிகமாக கிடைக்கும், நிறைய டூர் போவீங்க. ஆஃபீஸில் கிடைக்க வேண்டிய சம்பள பெனிஃபிட்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் எல்லா விதத்திலும். முதலாவதாக உத்தியோகம், அடுத்து அதை சார்ந்தது வியாபாரம். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ரொம்ப நல்ல டைம். தைரியமாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொட்டேஷன் பண்ணலாம், கடன் வாங்கலாம், கொடுக்கலாம். மணி ரொட்டேஷனுங்கிறது பிஸ்னஸில் ஒரு பிளேஸ் அ வைட்டல் ரோல். கையில் நிறைய பணம் இருக்கணும், டக்குன்னு கொடுக்கணும், டக்குன்னு வாங்கணும். அந்த ஒரு பலம் இருந்தால் தான் பிஸ்னஸை வேகமாக பண்ண முடியும். வெறுங்கையில் முழம் போட முடியாது. பிஸ்னஸில் காசை வச்சுட்டு தான் பேச முடியும். கையில் பணம் இருந்தால் பார்கெயின் பண்ணி கூட சீப்பாக வாங்கலாம். சப்ளைட்ட பேசலாம், என்னப்பா அவன் 3 மாதம் கழித்து பேமெண்ட் கொடுக்குறவனுக்கும் அதே வேலை, கேஷ் ஆன் டெலிவரி தரேன் எனக்கும் அதே வேலையா, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி பேசலாம். கையில் கேஷ் இருந்தால் தான் பேச முடியும். விலையில் பேரம் பண்ணோன்னா கையில் கேஷ் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த வசதி கிடைத்து விடும். 10ஆம் இடத்திலிருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறது, தனஸ்தானத்தை பார்க்கிறது. தனகாரகனாகிய குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பணம் வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். பணம் இல்லைன்ற பேச்சே கிடையாது, ரூல்ட் அவுட். எக்ஸஸாக கையில் இருக்கும், பேங்க்கில் இருக்கும், அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்க. தவிர ஏதாவது லாக்கரில் ஏதாவது கொஞ்சம் வச்சுருப்பீங்க. கையில் எப்போதும் லிக்விட் கேஷ் கொஞ்சோண்டு வச்சுருப்பீங்க. எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உங்களுடைய வெல்த் ஜாஸ்தியாகிட்டே போகும். மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஹெல்த்து நல்லா இருக்கும். ஃபேமிலி சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியூர் வேலையில் எங்கேயோ போய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கிட்டக்கையே கிடச்சிடும் ட்ரான்ஸ்ஃபர். ஃபேமிலி கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு வெளியூர் வேலைன்னா பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டால், வீட்டு சாப்பாடு கிடைக்காது சார், வெளியில் கண்டதையும் சாப்பிட்ணும், அதெல்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒத்து வரல, அது ஒரு காரணம். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸு இல்லை, எங்கே வேலையோ அந்த இடத்துக்கு வீடை மாற்றிட்டு போயிடுவீங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் சேரப்போகிறது. 2 பயிற்சியுமே நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சியும் கன்னிக்கு நல்லா இருக்குது, குரு பயிற்சியும் கன்னிக்கு நல்லா இருக்குது. அதனால் கன்னி ராசிக்கு இப்போ டபுள் தமாக்கா, இப்போ நல்ல டைம் வந்துடுச்சு. டபுளாக நடக்கும், எல்லாமே டபுள். இப்போ வரிசையாக இன்னொரு நான் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் என்னெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு. படிப்பு நல்லா வரும், கல்யாணம் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், குடும்பம் அமைதியாக இருக்கும், வேலை செய்யும் இடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சம்பளம் அதிகமாக கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். வியாபாரத்திற்காக வேண்டிய பணம் கையிலே இருக்கும். உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம், பணம், கல்யாணம், இது எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 2மே நல்லா இருக்கு. 6ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது, 6ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. சனி ராகு 6இல் ஒன்றாக இணைகின்றன. 9ஆம் இடத்திலிருந்து குரு 10க்கு மாறுகிறது. அதுதான் இந்த குரு பயிற்சி. எனவே இந்த 2மே நல்லா இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ் எல்லாம் தைரியமாக இறங்கி பண்ணுங்க. லோன் வாங்கி கூட பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, வந்துடும். எப்படியா இருந்தாலும் போட்டதை எடுத்துங்க, மேலேயே எடுப்பீங்க. போட்டதை எடுக்கிறது மேலேயே நல்ல லாபம் பார்க்க முடியும். அதனால் பணம் வாங்கிறது, கொடுக்கறது, பணம் புரட்டுறது, கடன் வாங்கிறது, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பெரிய அளவில் பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறது, மிகப்பெரிய அளவிலே புதிதாக தொழில் துவங்குவது போன்றவை கூட இப்பொழுது கன்னிராசிக்காரர்கள் செய்யலாம். கன்னிராசிக்கு இந்த நல்ல பயிற்சி, ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே திருவெண்காடு என்கிற ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அதை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். திருவெண்காடு, வெண்ணுனா ஒயிட், ஒயிட் ஃபாரஸ்ட், திருவெண்காடு. திருவெண்காடுல என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த 3 குளம், அது 3 குளம்
3 ஈஸ்வரன் 3 அம்பாள் எல்லாமே 3ஆ இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு கோவிலுக்குள்ளேயே 3 குளம் இருக்கு. அப்பனா கோவில் எவ்வளோ பெருசுன்னு யோசிப்பாரு. அந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையாருங்க. அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள். இந்த அம்பாளுக்கு பச்சை கலர் பட்டுப்படவை வாங்கி போய் கொடுப்பாங்க. ஏன்னா புதன் வழிபட்ட தலம், புதனுக்கு தனி சன்னதி இருக்கு அங்க. புதன் வழிபட்ட தலம், தேவார பதிகத்திலே மிகவும் சிறப்பித்து பேசப்பட்ட தலம், தேவார பதிகம் பாடப்பட்ட தலம். திருவெண்காடு நடராஜர் ரொம்ப விசேஷம். ஆதி சிதம்பரம்னு அதை சிறப்பாக சொல்லுவாங்க. சிதம்பர கஷேத்திரத்துக்கு முன்னாலேயே திருவெண்காடுல வந்து நடன காட்சி கொடுத்ததாக சிவபெருமானின் புகழ் பேசும் நூல்கள் சொல்கின்றன சில. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு சிவஸ்தலம் திருவெண்காடு. புதன் வழிபட்ட தலம், புதனுக்கு தனி சன்னதி உள்ளது. அம்பிகை திருநாமம் பிரம்ம வித்யாம்பாள், அகோரேஸ்வரர். அகோரே ஏ பியோகோர் அகோரே ஏ என்று வேதத்திலே சொல்லப்படுகின்ற அந்த அகோரேஸ்வரர் அங்கதான் இருக்கிறார். அந்த 3 குளத்திலும் குளித்து சாமியை தரிசனம் செய்ய வேண்டும். 3 குளத்திலையும் குளிக்க முடியலன்னா அந்த தண்ணி மட்டுமாதிரி எடுத்து மேலே அப்படியே தெளிச்சுக்குங்க. அந்த கோவிலுடைய வரலாறு சிறப்பு மிக்கது. அந்த ஆலய ஈசனின் அருளால் எல்லா தீமைகளும் விலகும். உங்களுக்கு நடைபெற வேண்டிய நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். எனவே கன்னி ராசி அன்பர்கள், புதனின் வீட்டில் பிறந்தவர்கள், நவக்கிரக தலங்களிலே தற்போது புதன் தலம் என்று சொல்லப்படுகின்ற திருவெண்காடு சென்று திருவெண்காட்டு ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வழிபட்டு விட்டு வரவும்.